இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்து பாத்து மெதுவா வாங்க. பொணம் கணக்குதுடா. யோ பொணம் தானே அது. வெயிட் தாங்க முடியல, சீக்கிரம் போடா. பாத்து. ஐயோ சீக்கிரம் மூடுங்க. க்ளோஸ் பண்ணுங்க. டேய் மனோ, உங்க அப்பாவும் அந்த போலீஸ்காரியும் வராங்க. முதல்ல போய் ஒளியில வாங்க வாங்க வாங்க. ராணி பாத்து பாத்து மெதுவாமா, பாத்து மெதுவா. பாத்து படிக்கிட்டு பாத்து. ஐயோ, அவங்க மட்டும் அந்த டிக்கிய திறந்து பார்த்துட்டாங்க. நம்ம 4 பேரோட கதையை முடிஞ்சு. ஐயோ, உங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. இருமா, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். பெரியப்பா, சாவி உள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள இருக்கா? சாவி அதுலயே வச்சுட்டு. சீக்கிரம் கார் எடுங்க பெரியப்பா. என்ன பண்றது இப்போ? ககுபரே, ஏன் உன் முகம் மாறுகிறது? அதற்கு என்ன காரணம்? மன்னா, சோலி போட்டு பார்த்ததுல உங்க உயிருக்கு பேராபத்துன்னு காட்டுது மன்னா. ஏற்கனவே இறந்த என் உடலுக்கு திரும்பவும் ஆபத்தா? ஆமா மன்னா, அந்த ராணியோட வயித்துல வளர்ற தசவாதானி குழந்தை சுகப்பிரசவத்துல நல்லபடியா பிறந்தா மட்டும்தான் நீங்க சாகாவரம் பெறுவீங்க. சம்யுக்தா உங்களுக்கு கொடுத்த சாபமும் பழிக்காம போகும் மன்னா. ஆனா இப்ப அங்க ராணி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அதை அழிக்க யாரோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற ககுபரே? அந்த குழந்தையை அழிக்க யார் பூஜை பண்றாங்க? இப்படி அசாவியா காருக்குள்ளேயே வைப்பீங்க? ஒருத்தர் அத கையில எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இருந்த டென்ஷன்ல நான் மறந்து போயிட்டேன்க்கா. கொலைய பண்ணிட்டு மறந்து வருமா? போய் தொலைங்க. இதோ போறேன்க்கா. என்னாச்சு தம்பி? கொஞ்சம் இருங்கக்கா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சித்தப்பா. வண்டி தான் ஸ்டார்ட் ஆகலல்ல, இறங்கி போய் என்னன்னு பார்க்க வேண்டியதானே? இதோ பாக்குறேன்க்கா, பாக்குறேன். போயா இருடா. இந்த நேரத்திலேயே வண்டி இப்படி பாதியிலேயே நிக்கணும். எல்லாம் நம்ம நேரம். இவங்க கார்ல இருந்து சாவி எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம இருந்திருக்குமே. என்னம்மா இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குதே? யோ ரெடி ஆயிடுச்சா? ஐயோ இருங்க, நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல. ஏன் சும்மா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கத்துறதுல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. கொஞ்சம் பொறுமையா இரு. என்னால முடியல. கொஞ்சம் சீக்கிரமா போங்களே. சரிம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சது. இருங்க வரேன். என்னையாச்சு? அப்பா, ஒரு வழியா முடிஞ்சது. பாத்துட்டியா? என்ன சித்தப்பா? சீக்கிரம் போய் தொலைங்க. போறேன்க்கா. நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்.
இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் அந்த பெண்ணை முதலில் விடுவித்துவிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று அவளுக்கு எந்தவித ஞாபகமும் இல்லாதபடி அவள் நினைவுகளை அழித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த குழந்தையை அழிக்க பூஜை செய்பவனுக்கு மரண பயத்தை காட்டிட்டு திரும்பவும் என்னிடம் வந்து சேர். செல். எங்க அதை போய் பாரு. பாத்துட்டேன். இதோ சீக்கிரம் போறேன். போய். போச்சுக்கா, முன்னால போற வண்டி டிக்கி ஓபன் ஆயிடுச்சு. எல்லாம் போச்சு, முடிஞ்சது நம்ம கதை. ஜான்சி சும்மாவே பேயாட்டம் ஆடுவா. இப்ப நம்ம அவங்களையும் போட்டு தள்ள விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். பெரியப்பா ஏன் வண்டி ஸ்டாப் பண்ணீங்க? கார் டிக்கி ஓபன் ஆயிருக்குமா? யாரோ சரியா க்ளோஸ் பண்ணல போல. நான் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். மனு, மாமா எதுக்காக கார் நிறுத்தினாரு? எனக்கு எப்படி தெரியும்? நானும் உங்க கூட தானே வரேன். பாரு. அவருக்கு டிக்கி ஓபன் ஆனது தெரிஞ்சிருக்குமோ? ஏற்கனவே அவங்க 2 பேரும் நம்ம எப்ப தொக்க மாட்டுவோன்னு காத்துட்டு இருக்காங்க. இன்னையோட நம்ம கதை க்ளோஸ். உங்களாலதான். ஐயோ, ச்சே. மூடிட்டான். என்னம்மா சத்தம்? சார் வண்டி டிக்கெட்டோட சாதிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போகலாம். ஓகே சார், பரவாயில்ல தேங்க்ஸ் சார். போறேம்மா, போறேன். தம்பி, போறேன்க்கா. போங்க 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 போங்க. ஷோ, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன சொல்லணும்? உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கொலை கூட பண்ண முடியல. சரி சரி இருங்கக்கா, போறேன்க்கா. கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அக்காக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. ஏசி லோவா இருக்கு போல, கொஞ்சம் விண்டோ இறக்கி விடுங்களேன். சரிம்மா.